வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் பத்தின விஷயங்கள் ஏற்கனவே நாம நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். அதற்கு அடிப்படை அறிவியல் தேவைகள் இருக்குன்றதுனால பிரெயின் பற்றின விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரெயின் பற்றின விஷயம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் பாடியை ஒருங்கிணைக்கிற ஒரு மிஷினா செயல்படுது. அது மட்டும் இல்லாம வெளி உலகத்திற்கும் உங்க உடலுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு விஷயமாவும் பிரெயின் செயல்படுதுன்றதுனால அதை பத்தின நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா உணர்வுகள் ரீதியான விஷயங்கள், அதுக்கு உதவி புரியிற ஹார்மோன் பத்தி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு செக்ரிட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். செரிமானத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஹீரோ மாதிரி செயல்படுது அப்படின்றத சொல்றோம். சாப்பிட்றது அதிகமா தவறில்லை, ஆனா செரிமானம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றத பத்தி டீப்பா பார்க்கலான்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேஸ்ட்ரின் அதை பத்தி பார்த்துருந்தோம். சொமட்டோஸ்டட்டின் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் செக்ரெட்னு ஒன் ஆஃப் த ரோல் பண்ணுது. அது ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி, அசிஸ்டன்ட் ஹீரோ மாதிரி ரோல் பண்ணுது அப்படின்றத பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகும்போது ஒரு வாட்டி மொத்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் செக்ரெட்டின் பற்றி ஃபுல்லாக போகலாம். ஸோ முதல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களுடைய வாயிலிருந்து தான் ஆரம்பிக்குது. வாயில நாம உணவு போடும்போது அதுங்க பற்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. உங்களுடைய உணவு என்னவா இருந்தாலும் அதை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்குது. அது கூட அமைலேஸ் அண்ட் லைப்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைப்பேஸ் அப்படின்ற போன்ற நொதிகளை கொண்டு உமிழ் நீரோட சேர்த்து கார்போஹைட்ரேட்டாகவும் கொழுப்புகளாகவும் ஜீரணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பல்லுல இருந்தே நம்ம சாப்பிட்ற உணவுகள், அது கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி, உமிழ் நீரோட சேரும் பொழுதே டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அதனாலதான் நான் சொல்றேன், நன்கு மென்று சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த சலைவா, உமிழ் நீர், அதுல இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுதான் சொல்ல வருது. ஸோ அடுத்ததா உணவு நம்ம இந்த பகுதியில் இது பண்ணும்போது மூச்சு குழாய்க்கும் உணவு குழாய்க்கும் பிரிவு ஏற்பட்டு உணவு நேரா கீழே போயிடுது. ஸோ இந்த இந்த பகுதியை ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாயிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உணவுங்க போட உடனே இந்த இந்த பகுதி உணவு குழாயை ஆரம்பிச்சிடுது. இந்த உணவு குழாய் பகுதிக்கு பேர் ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோபேகஸே நாம மூணு பகுதியா பிரிக்கலாம். இப்ப இந்த பகுதி ஃபர்ஸ்ட் இந்த தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால அது செர்விக்கல் ஈசோபேகஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பகுதி லங்ஸ், ரெண்டு பக்கமும் லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, நெஞ்சு பகுதியில் வரும்போது ஹார்ட்டுக்கு நியர் இருக்கிறதுனால தொராசிக் ஈசோபேகஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டொமக் கிட்ட, வயிறு கிட்ட வந்துட்டதுனால இதை அப்டாமன் ஈசோபேகஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதை நான் பிரிச்சு சொல்றேன்னா, நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக போகுதோ இல்லை சரியா வேலை செய்யும் போது நிறைய வியாதிகள் இந்த ஏரியாவில் தான் ஜாஸ்தி இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க, எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ், இல்லை அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறவங்க, அதாவது ஒரு மாதிரி ஹார்ட் பர்ன் வரும், அப்படியே இந்த எரிச்சலா நெஞ்சிரிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஏரியாவில் தான். இது கிட்ட வந்ததுன்னா ஸ்டொமக் பகுதியில் பெயினாக இருக்கும். இந்த ஹார்ட் தொராசிக் ஈசோபேகஸ் கிட்ட வந்ததுனாக்கா அங்க ஹார்ட் பர்ன்னு சொல்லுவாங்க. நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் அதெல்லாம் வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய ஏமாந்துருவாங்க. அது ஹார்ட் டிசீஸா இல்லை நெஞ்செரிச்சல் சம்பந்தமான விஷயமா, அசிடிட்டினால பிரச்சனையா அப்படின்ட்டு. தொராசிக் செர்விக்கல் ஈசோபேகஸ்ன்றது அது நம்மளால ஏதாவது விழுங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், புண்ணாயிடும் ஆசிட் அரிச்சு அரிச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நம்ம பாதிக்கப்படுறதுக்கு தகுந்த மாதிரியான வலியும் வேதனையும் நோயும் மாறி மாறி வரும். ஸோ அதனால ஈசோபேகஸ்ன்றது முதல்ல வாயிலிருந்து ஆரம்பிக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்ததா ஈசோபேகஸ் உணவு குழாய மூணு பகுதியா, ஒன்று செர்விக்கல் ஈசோபேகஸ் அண்ட் தொராசிக் ஈசோபேகஸ் அண்ட் அப்டாமனிக் ஈசோபேகஸ் சொல்லிட்டு மூணு பகுதியா பிரிக்கிறோம். ஸோ அது பாருங்க, அதுதான் இதுல இருக்கு. வாயிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே ஸ்டொமக்கு போகிறது. ஸோ இது வரைக்கும் அந்த ஈசோபேகஸ் ஆக்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லிட்டு ஒன்று வரும்.
ஸோ தொராசிக் உணவு குழாய், அப்டமன் உணவு குழாய் அண்ட் செர்விக்கல் ஈசோஃபேகஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செர்விக்கல்ன்றது வந்து இந்த போன் இருக்கு இல்லைங்களா, முதுகு தண்டு வடம், இந்த ஏரியா பேர் கழுத்து பகுதியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து செர்விக்கல் போன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால செர்விக்கல் ஈசோஃபேகஸ்னு வரும். ஹார்ட் பக்கம் வந்து தொராசிக் சர்க்குலேஷன், ஹார்ட் வந்து தொராசிக் அந்த வார்த்தையில சொல்லுவாங்க. ஸோ அதனால தொராசிக் ஈசோஃபேகஸ் வரும். ஸோ வயிறு கிட்ட இருக்கிறதுனால அப்டாமினல் ஈசோஃபேகஸ் சொல்லுவாங்க. ஸோ 3 பகுதியா உணவு குழாய் இருக்குன்றத வந்து பிரிக்கலான்றத வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்துல பாதிக்கப்படும் போது ஒரு ஒரு விதமான வழியை கொடுக்கும்ன்றது தான் வந்து இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததான் வயிறுக்கு வந்துடும். ஸோ வயிறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த பல்லுல உடைச்சி எடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்டொமக்ல என்டர் ஆகுது. இந்த இடத்துல ஒரு லாக்கு போட்டு வச்சுக்கிறது எதனாலனா, இந்த இடம் வந்து ஃபண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்டஸ் அப்படின்னும் போது ஆசிட் அதிகமா சுரக்கிற, அதாவது பெப்சினோஜின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லாம் வந்து இந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே ஒரு கேஸ்ட்ரின் பத்தி பேசும்போது HCl எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த பகுதி வந்து கார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு குழாயிலிருந்து ஸ்டொமக்கு என்டர் ஆகிற இடம் பேர் வந்து கார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியான்றதுக்கு வந்து நியர்பை ஹார்ட்ன்றதுனால சொல்றாங்களான்னு தெரியல. பட் கார்டியான்றது வந்து இந்த இடத்துல மியூக்கஸ் மெம்பரேன், சளி போல மியூக்கஸ் மெம்பரேனை சுரந்து ஸ்டொமக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணும். எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆசிட் உள்ள என்டர் ஆகும்போது ஒரு கேரி பேக் மாதிரி கவர் பண்ணிக்கும். எது, அந்த மியூக்கஸ் மெம்பரேன் சளி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, ஒரு தின் லேயரா வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல கார்டியான்ற பகுதியில இருந்து தான் அந்த மியூக்கஸ் வந்து சுரந்து வயிறு ஃபுல்லா பரப்பி விடும். அதுல வந்து அப்படியே ஆசிட் உள்ள இறங்கும். ஸோ ஆசிட் உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் இந்த இடம் தான் வந்து நம்ம பிசிக்கல் பாடியில நம்ம வந்து ஸ்டொமக்கா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வயிறை பாதுகாக்கிறதுக்காக கார்டியால இருந்து மியூக்கஸ் லேயரை சுரக்குது, சளி மாதிரி சுரக்குது. ஃபண்டஸ் இந்த இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான அதிகபட்சம் இந்த ஸ்டொமக்லேயே அதிகபட்சமான ஆசிட் சுரக்கிற இடம் வந்து இந்த ஃபண்டஸ் அப்படின்ற இடம் தான். இதுதான் வந்து வயிறு பை. ஸோ இந்த பையிலே டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குன்றதை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஸோ அடுத்ததா இன்னும் டீப்பா பார்க்கலாம். இந்த ஈசோபேகஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஈசோபேகஸ் இந்த கார்டியான்ற பகுதி இங்க காமிக்கிறாங்க பாருங்க. ஃபண்டஸ் அப்படின்றது வந்து ஆசிட் சுரக்குது. ஸோ பாடி ஆஃப் ஸ்டொமக் இதுதான். லோயர் ஈசோபேஷியல் ஸ்பிளிச்சர். ஸ்பிளிச்சர்னா என்னன்னா, நம்ம உள்ள சாப்பாடு இறங்குது இல்லைங்களா, இறங்கின உடனே ஒரு ஒரு சின்ன ஒரு தசை மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி மூடுற மாதிரி ஒரு தசை இருக்கும். அதுக்கு வந்து சாப்பாடு வந்து உள்ள கொட்டும் நம்ம சாப்பிட்றத. ஸோ அந்த ஒரு தசை அமைப்பு வந்து ஒரு கண்ட்ரோலா உள்ள கொட்டுறதுக்கு ஒரு, அது வந்து என்ன சொல்றது, இங்க மேலேருந்து வரும்போது உபயோகமா இருக்கும். இன்னொரு விஷயத்துக்கு இது ஒரு லிவர் மாதிரி கண்ட்ரோல் வரும், அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். எதுக்கு அப்படின்னா, இந்த சாப்பாடு வந்து திரும்ப பேக்ல போகக்கூடாது. அப்ப இது வந்து க்ளோஸா வச்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து கொட்டும் போது உள்ள வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஜீர்ணம் ஆயிட்டு இப்படி போயிடணும். ஆனா ரிவேர்ஸ்ல போச்சுன்னா அது நடக்கூடாது இல்லைங்களா. ஸோ நடக்காம இருக்கணுன்றதுக்காக ஒரு லாக் கீ மாதிரி ஒரு ஸ்பின்ச்சர் வந்து லோயர் ஈசோபேசியல் ஸ்பின்ச்சர்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுல வந்து சுருக்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன தசை அமைப்பு இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா சாப்பாடு வரும், ஆசிட் கொட்டும், ஃபுல்லா அங்க வந்து மிக்ஸ் ஆகும். இதுல இன்னொன்று சைட்ல என்சைம்ஸ் எல்லாம் நொதிக்கும், என்சைம்ஸ் எல்லாம் உள்ள என்டர் ஆகும், மிக்ஸ் ஆயிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடம் வந்து பைலோரஸ்ன்னு பேரு. இந்த இடத்துல கைமுன்னு சொல்லுவாங்க. அதாவது மிக்ஸ் ஆன விஷயங்கள், நம்ம உணவா அனுப்புற விஷயங்கள் வந்து ஒரு கூழ்மமாகி ஒரு ஜெல்லியா, இப்ப எப்படி நம்ம வந்து பொரியல், கூட்டு, நான்வெஜ், லிக்விட் ஐட்டம், தயிர், மோர், அதாவது நம்ம தனித்தனியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா. பட் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஜெல்லு மாதிரி. எப்படி காங்கிரீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் இது பண்ணுவாங்களா, ஜல்லி, மணல், சிமெண்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா தண்ணி எல்லாம் கலந்து ஒரு காங்கிரீட் கலவையாக மாறிடல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொசிஷனுக்கு வர்றது தான் வெறும் கிழங்கு வகைகள், எலும்பு, அது இதுன்னு சாப்பிட்றது எல்லாத்தையுமே, அது பாக்டீரியாக்கெல்லாம் ஏதாவது கிருமிலாம் இருந்தது, புழு ஏதாவது இருந்ததுன்னா மொத்தமும் இந்த இடத்துல வந்து ஆசிட்னால கொல்லப்பட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு கூழ்மமா மாறி இருக்கிற இடம் தான் இந்த பைலோரஸ்ன்ற இடத்துல வந்து கைம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் பேரை வந்து கைம்னு சொல்லுவாங்க, CHYME, கைம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கைம் வந்து அடுத்ததா சிறுகுடலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பைலோரிக் ஸ்பிளின்சியர்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி நம்ம பார்த்தோமோ ரிட்டர்ன் போயிடக்கூடாதுன்ற ஒரு லாக்கி மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி
இங்க இருந்து போனது திரும்ப இங்க பேக் வந்துடக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா இங்க இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் பை கால் பிளாடரு இதுல இருந்துலாம் வந்து பைல் ஆசிடு, பேன்கிரியாட்டிக் ஜூஸ் இதெல்லாம் வந்து இன்னும் ஆட் ஆகும். எந்த இடத்துலன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனோட முதல் பகுதியில. இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு இதுல பாருங்க கேஸ்ட்ரிக் கேனல்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டொமக்குள்ளார இருக்கும். இது இப்படி வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் அடுத்ததான் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல முதல் பகுதி இப்போ எப்படி ஈசோபேகஸ்ல 3 பகுதியா பார்த்தோமோ அந்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல முக்கியமான 3 பகுதியா பிரிக்கப்படுது. அது என்னன்னா டியோடினம், இலியம், ஜிஜினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டொமக் ஏரியாவே தான். எங்கெங்க என்னென்ன இருக்கு பாருங்க. கேஸ்ட்ரிக் ஃபோல்டு, பைலோரிக் ஓபன், பைலோரிக் இந்த இடத்துல பாருங்க. இந்த இந்த இடத்துல வந்து ஒரு தசை மாதிரி சுருங்கி இருக்கிற மாதிரி இது எல்இஎஸ் லோயர் ஈசோபேகல் ஸ்பிளின்ச்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைலோரிக் ஸ்பிளின்ச்சரும் இங்க இருக்கு. ஒன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிடுச்சுன்னா பேக் வரக்கூடாது. அது ஏன்னா பேக் வந்தா இங்க வந்து உணவா இருக்கிறது இங்க ஆசிட் கலந்து இங்க மற்ற என்சைம்லாம் கலந்து இங்க கைமா மாறிடும். கைமா மாறுறது இங்க வேற ப்ராடக்டா மாறும். கால் பிளாடர் எல்லாம் வரும்போது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது பேன்கிரியாட்டிக் ஜூஸ், பைல் ஜூஸ் எல்லாமே கலந்து வேற ஃபார்முக்கு போகும். அதுக்கப்புறம் உடலுக்கு உறிஞ்சுவதற்கு உபயோகமான தன்மைக்கு மாறும். ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு பொசிஷனுக்கு மாறும். அதனால அது ரிவேர்ஸ்ல வரக்கூடாது. எங்க ரிவேர்ஸ்ல வருது அப்படின்னா நம்ம தவறான உணவு பழக்க வழக்கம், அதிகமான ஆயிலி ஃபுட், அதிகமான ஸ்ட்ரெஸ் லைஃப் அப்படின்னு வச்சிருக்கும் போது தான் திரும்ப பேக்ல அடிக்கும். ஸோ ஏன் அப்படி பேக்ல அடிக்கும்னா இங்க உணவு இருக்கும், இங்க அதிகமா ஆசிடும் இருக்கும். அதிகமா உணவு கொட்ட கொட்ட அதிகமா ஆசிட் சுரக்க சுரக்க வயிறு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொலாப்ஸ் ஆகும். ஸோ வேற வழி இல்லாம இந்த இடம் வீக் ஆகும். இந்த லாக் சொன்ன இல்லைங்களா, லோயர்ஸ் ஈசோபேஷியல் ஸ்பிளென்ச்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த சுருங்கு பைய எலாஸ்டிசிட்டியா வந்து வீக்குன்னு ஆகும். வீக் ஆகும்போது தளர்வு ஆகும்போது டைட்டா இல்லாம தளர்வு ஆகும்போது புஷ்னு மேல அடிக்கும். மேல அடிக்கும் போது அது வந்து வாமிட்டா வந்து சம்டைம் வந்து இதுல கூட பார்ப்பீங்க. ஒரு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி பாருங்க. இந்த இடத்துல எல்இஎஸ் லோயர் ஈசோபேஷியல் ஸ்பிளென்ச்சர் சரியாக செயல்பட தவறும் பொழுது அமில ரிஃப்ளக்ஸ் ஏற்படலாம். இது நெஞ்செரிச்சல், மார்பு வலி மற்றும் விழுங்குவதில் சிரமம் போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். அவங்களோட மைண்ட் பாருங்க. இது வந்து ரொம்ப டீசெண்டா காமிக்கிறாங்க. பட் அப்படியே வாமிட்டா வரும். புளிச்ச மாதிரி ஒரு ஏப்பம் மாதிரி வந்து அப்படியே வாயை அப்படியே வெந்து போற அளவுக்கு இருக்கும். நெஞ்சு பதட்டமா இருக்கும், நெஞ்சு எரிச்சல் வரும், ஒரு செஸ்ட் பெயின் வரும். ஸோ அது அடிக்கடி தொடர்ந்து நடந்து கிரானிக்கா வந்து ரொம்ப நாளைக்கு அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பகுதியே புண்ணாயிடும். ஸோ இதுல உங்களுக்கு இது பாருங்க. இந்த ஸ்பிளின்ச்சர்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இடத்துல பல்ஜியா இருக்கு, இந்த இடத்துல சுருக்கமா இருக்கு. ஸோ இதை அலோவ் பண்ணும். அதே மாதிரியான ஸ்பிளின்ச்சர் இங்கேயும் இருக்கு, பைலோரிக் ஸ்பிளின்ச்சர்னு சொல்லிட்டு. இது ஆசிட் பகுதி. எப்பயுமே இது ஆசிடுக்கு பகுதி, ஆசிடுக்கான இடம். இந்த இடத்துல தான் வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆயிட்டு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போறதுக்கு ரெடி ஆயிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் போயிட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து இன்டெஸ்டைன் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. இது வந்து வில்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து உறிஞ்சுவதற்காக, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் வந்து ஸ்டொமாக்ல கைம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்காக மாறிச்சுன்னு சொன்னோம். மாறிட்டதுக்கு அப்புறம் உள்ள என்ட்ரு ஆகும்போது குடலோட உட்பகுதியில இப்படிதான் இருக்கும். இது வந்து வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இது. ஸோ டோட்டலா வந்து நம்மளுடைய குடலுடைய மொத்த நீளம் வந்து 20 அடியில இருந்து 23 அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 6 to 7 மீட்டர்ஸ் வரைக்கும். அதுல சிறுகுடல் மட்டும், இந்த சிறுகுடல் மட்டுமே 6 மீட்டர் இருக்கும், 20 அடி தூரம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெருங்குடல் இது வந்து ஒரு 1.5 மீட்டர் இருக்கும், 5 ஃபீட் இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 20 to 23 ஃபீட் வந்து நம்மளுடைய உடல் பகுதி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப எங்க இருந்து இந்த பகுதியில இருந்து உணவு குழாயிலிருந்து வந்து இந்த இடத்துல ஃபண்டஸ் நிறைய ஆசிட்லாம் சுரந்து இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி கீழே அப்படியே இங்க டிராவல் ஆகுது. எங்க சிறுகுடல்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டிராவல் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்த உடனே இந்த இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, கால் பிளாடர், இந்த பைல் ஜூஸ், பேன்கிரியாட்டிக் வந்து இது எல்லாமே வந்து குடலை ஒட்டியே இருக்கும். ஸோ அதுல இருந்து சிறுகுடலுக்கு வந்து அதனுடைய என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரியான உறிஞ்சுவதற்கு நம்ம விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரியா மாத்துறதுக்காக இது ஆகும். அதே மாதிரி அதிகப்படியா ஆசிட் அதிகப்படியா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபுட் ஹேபிட்ல வந்து ஸ்மோக்கிங்கா இருந்துட்டோம், அதிக அளவுக்கு நாட்பட்ட மன அழுத்தம், இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஆசிட் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து காப்பாத்துறதுக்கான ரோல் இருக்கு. இங்கதான் வந்து செக்ரிட்டின்லாம் வந்து சுரக்கிற இடம். எங்க இந்த சிறுகுடல் பகுதியில
சிறுகுடல்ல என்டர் ஆகிற இடத்துல. நான் 3 பகுதின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏற்கனவே வந்து உணவு குழாய் ஈசோபேகஸ் வந்து 3 பகுதின்னு சொன்னோம். செர்விக்கல் அண்ட் தொராசிக் அண்ட் அப்டாமன் பகுதின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சிறுகுடல்லையும் வந்து 3 பகுதி இருக்கு. அது வந்து என்னன்னா டியோடினம், இலியம், ஜிஜினம். டியோடினம் எதுக்கு உதவுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் பிளாடர்ல இருந்தும் பேன்கிரேட்டிக்ல இருந்தும் அதனோட ஜூஸுங்களை கொடுக்கும் போது அந்த நம்ம கைம்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டொமக்ல இருந்து நம்ம சாப்பிட்ற உணவு அது கூட இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணும்போது உறிஞ்சுவதற்கு எதுவாக இதை நமக்கு உடலுக்கு உகந்த பொருளா இதை மாத்துறதுக்காக இது ஒர்க் பண்ணுது. இதுலதான் வந்து செக்யூரிட்டி நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? செக்யூரிட்டி ஹார்மோன் அதுவும் சுரக்கிற இடம் அப்படின்றதை பார்த்தோம். சோ இது டியோடினம் பகுதியில், அதாவது சிறுகுடல்ல முதல் பகுதி டியோடினத்துல நடக்கிற நிகழ்வு இது. அடுத்ததா கொஞ்சம் தூரம் டிராவல் பார்க்கும்போது செகண்ட் பார்ட்ல, சிறுகுடல்ல செகண்ட் பார்ட்ல வந்து ஜிஜினம். அதுல வந்து என்ன பண்ணுதுனாக்கா, இங்கதான் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து உறிஞ்சுகிற இடம். உடலுக்கு தேவையான சிறுகுடலோட நடுப்பகுதியில தான் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் உறிஞ்சுகிற இடமா இது செயல்படுது. ஃபைனலா இலியம், அதாவது சிறுகுடலோடைய கடைசி பகுதியில தான் வந்து விட்டமின் B12 பித்த உப்புகளை உறிஞ்சி பெரிய பெருங்குடலுக்கு இணைக்கிறதுக்காக செயல்படுது. ஸோ முக்கால்வாசி 90% எல்லாமே வந்து சிறுகுடலோடைய நடுப்பகுதி ஜிஜினம் இந்த ஏரியாவில தான் உறிஞ்சப்படுது. ஸோ டியோடினத்துல வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸ்டொமக்கு அது மிக்ஸ் பண்ணி கொடுத்ததை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி உடலுக்கு உகந்ததா மாற்றி டியோடினம் கொடுக்குது. ஜிஜினம் பகுதியில் தான் வந்து ஃபுல்லாக உறிஞ்சது நடைபெறுது. ரிமைனிங் இருக்கிற முக்கியமான விட்டமின் B12 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இலியம் அந்த கடைசி பகுதியில் உறிஞ்சப்பட்டு அதுக்கு அடுத்தது பெருங்குடலுக்கு மீதி இருக்கிற கழிவுகளை தள்ளுது. ஸோ பெருங்குடலுக்கு அப்படின்னு வரும்போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா, நம்ம என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் நம்ம பெருங்குடலுக்கு உள்ள தள்ளின உடனே அதுல வந்து டிராவல் ஆகுது. டிராவல் ஆகிட்டு அதுலயும் ஒரு 4 பகுதி இருக்குது. என்ன இது இருங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்படி இப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பகுதியில தண்ணிலாம், அதாவது அந்த கழிவு பொருள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணிலாம் ஆட் பண்ணாதானே வெளியே போகும். ஸோ அதுக்காக பெருங்குடல்ல வந்து எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி உப்புலாம் மெயின்டைன் பண்ணி அதை வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணி வெளியே அனுப்புறதுக்காக. அதுக்கு அடுத்தது இது இப்போ உதாரணத்துக்கு ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உள்ள இறங்கி ரைட் சைடில் மேலே ஏறுது. நம்ம அந்த கைம்ன்ற ப்ராடக்ட்லாம் வந்து ரைட் சைடில் மேலே ஏறுது. இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது, மேலே ஏறுது. மேலே ஏறி அப்படியே லெஃப்ட் சைடுக்கு வருது. லெஃப்ட் சைடுக்கு வந்து கீழே லெஃப்ட் சைட்ல கீழே டவுன்வர்ட்ஸுக்கு வருது. டவுன்வர்ட்ஸ்ல வந்து அதுக்கப்புறம் இங்க சீகம், அதாவது சிறுகுடல்ல இருந்து கழிவுகளை பெறும் ஒரு பெருங்குடலின் பை போன்ற ஆரம்பம். அந்த அந்த இடத்துக்கு ஃபுல்லா டிராவல் ஆகிட்டு வந்து ரெக்டம் இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மலக்குடல்னு சொல்லுவாங்க. அதாவது சிக்மாய்டு மலக்குடல்னு சொல்லுவாங்க. ஒரு எஸ் போன்ற வடிவில் இந்த இடத்துல வந்து ரீச் ஆயிட்டு மலக்குடல்ல வந்து ஃபுல்லா வந்து தேங்கி இருக்கும். எப்ப நீங்க வந்து வெளியேறதுக்கு வந்து ரெடியா இருக்கீங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே போயிடும். ஸோ இதுலயே வந்து கீழிருந்து மேலேறும் பகுதி எந்த பக்கத்துல, ரைட் சைட்ல. அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருந்து லெப்டுக்கு வரும் பகுதி, அதுக்கப்புறம் லெப்ட்ல இருந்து உடலுடைய ஆசனவாயை நோக்கி கீழ் வரும் பகுதி, அதுக்கப்புறம் சிக்மாய்டு, அதுக்கப்புறம் மலக்குடல், அதுக்கப்புறம் ஆசனவாய். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருந்து டிராவல் ஆகி வருது. இப்போ எங்கேருந்து எதுலேருந்து வரைக்கும் பார்த்துருக்குறோம், வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய் ஈசோபேகஸ்ல இருந்து போய் யூசோபேகஸ்லயே வந்து என்னென்ன வியாதிலாம் வருதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது ஃபண்டஸ், அதாவது கார்டியா இதுக்கு அந்த மியூக்கஸ் லேயர் சளி மாதிரி மியூக்கஸ் லேயர் இது பண்றதுக்கு உதவுதுன்னு பார்த்தோம். ஃபண்டஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது பண்ணதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கைம் உருவாகுதுன்னு பார்த்தோம். இது பைலோரின் பார்த்தோம். பைலோரிக் ஸ்பிளிஞ்சர் இருக்குன்னு பார்த்தோம். இங்க LES, அதாவது லோயர் ஈஸ்டோபேகல் ஸ்பிளிஞ்சர்னு சொல்றோம் இல்லைங்க, அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது, நெஞ்சிரிச்சல் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டிராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து டியோடினம், இலியம், ஜிஜினம் பார்த்தோம். டியோடினம் வந்து கணையச்சாறு, இந்த செக்யூரிட்டி நம்ம ஹார்மோன்ல இந்த ஹார்மோன்லாம் சுரக்கிற இடம் அதுதான் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து ஜிஜினத்துல வந்து ஜிஜினத்துல வந்து உறிஞ்சப்படுதுன்னு பார்த்தோம். இலியத்துல வந்து
விட்டமின் B12 ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து உறிஞ்சப்பட்டு பெருங்குடலுக்கு தள்ளப்படுதுன்னு பார்த்தோம். இது வந்து வில்லே சிறுகுடலுக்கு உட்பகுதியில உறிஞ்சுவதற்காக செயல்படுற சிறுகுடலுடைய குடலுடைய உட்பகுதி இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமா வந்து 20 to 23 ஃபீட் இருக்குன்னு பார்த்தோம் ஒட்டுமொத்த குடலும். அதுல வந்து சிறுகுடல் எவ்வளவு பெரிய குடல் எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸோ உங்களுக்கு ஜீரண பகுதி அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு மலவாயில ஆரம்பிச்சு ஆசன வாயில முடியறது தான் டோட்டல் ஜீரண மண்டலம். ஸோ இப்போ செக்ரிட்டினுக்கு வரும். செக்ரிட்டின் வந்து செரிமானத்துக்கு தொடக்க சிக்னலாக கொடுக்குது. அதாவது ஸ்டொமக்ல வந்து ஆசிட்லாம் மிக்ஸ் ஆயிடுது. டியோடினம் அதாவது சிறுகுடல் என்டர் ஆகும்போது அங்கிருந்து வந்து கணைய சாறு இதெல்லாம் வந்து தூண்டுறதுக்கு இதுதான் உதவுது. செக்ரிட்டின் ஹார்மோன் தான். ஸோ சிறுகுடலில் சுரக்கிறது டியோடினம். குறிப்பாக சிறுகுடலில் முதல் பகுதியாக டியோடினத்தின் சளிச்சவில். டியோடினத்திலையும் என்ன சொல்றது, இந்த ஆசிட் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் தேவைப்படுது. ஒரு கவர் கேரி பேக் மாதிரி தேவைப்படுது. தின் மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லுவாங்க. சளி மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது பேதிக்கெல்லாம் இது பண்ணும்போது மியூக்கஸ்லாம் கூட வெளியே வரும், பார்த்துருப்பீங்க. அது திரும்ப உருவாயிடும். அப்ப இது அந்த திரும்ப உருவாகிறதுக்காக சுரக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஹார்மோன்லாம் வேலை செய்யுது. இந்த சுரக்கிற இந்த சளி போன்ற அந்த தின் லேயர் சுரக்கலனாக்கா ஆசிட் போய் நம்ம குடலை அரிச்சு புண்ணாயிடும். அதனாலதான் பிரச்சனைலாம் வர்றது. ஸோ பைகார்பனேட் சுரப்பை தூண்டும் அமிலத்தை குறைத்து நொதிகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி விடுது. பைகார்பனேட் எதுனா ஒரு கார சமநிலையை வந்து தூண்டும் போதுதான் என்ன சொல்றது, ஒரு பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும். பிஹெச் லெவல் என்ன அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 7க்குள்ள இருந்தா ஆசிட் லெவல், அது வந்து 1லிருந்து 7க்குள்ள இருந்தா ஆசிட் லெவல், 7லிருந்து 14 வரைக்கும் இருந்ததுன்னா பேஸ் லெவல்னு சொல்லிட்டு ஆசிட் என்ன ரோல் பண்ணும், காரத்தன்மை என்ன ரோல் பண்ணுன்றது நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸா இருந்தாதான், அந்த நியூட்ரல் 7 அந்த ரேஞ்சில் இருந்தாதான் நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ்டான ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதிகப்படியா நம்ம அசிடிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னும் போது டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னும் போது ஆசிட் நிலைக்கு தள்ளும் போது அதனால வர பதட்டம், டென்ஷன், குழப்பம்லாம் வரும். அதே மாதிரி அதிகப்படியான காரத்தன்மைக்கு அபவ் 7 மேல அதிகமா போயிட்டே இருந்ததுன்னா மந்தமான சூழ்நிலை அதெல்லாம் நிறைய வரும். நிறைய செரிமான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ செக்ரிட்டின் இல்லைன்னா செரிமானம் முடங்கும், பிஹெச் மேலே செல்லும், நொதிகள் செயல் இருக்கும், உணவு செரிக்காமை நடக்கும், ஊட்டச்சத்து உறிஞ்சாது, சரியான செயல்பாடு செரிமான செயல்பாடு இருக்காது. செக்ரிட்டின் இம்பேலன்ஸ் ஆன அறிகுறிகள் என்னன்னா பவுண்டான, அதாவது என்ன சொல்றது, ஒரு உபசமா ஒரு நம்ம ஒமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஆனா வாமிட் வராது. அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். ஸோ வாயு திணறல் இருக்கும், செரிமான கோளாறு, நார்ச்சத்து உறிஞ்சாத சூழ்நிலை அதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்த இதுல இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுதுன்றதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ செக்ரிட்டின் ஹார்மோன் சுரப்பை தூண்டுவதற்கு 5 வழிகள் என்னன்னா, தண்ணி வந்து குடிக்கிறத வந்து ஒரு ப்ராப்பரா வச்சுக்கணும். நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஃபுட்டுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு நல்லா 2 டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கண்டிப்பா தண்ணி தாக்கம் நிறையவே எடுக்கும். 1/2 ஹவர் கழிச்சு குடிச்சிக்கலாம். பட் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னே 1/2 ஹவர், சாப்பிட்றதுக்கு பின்னாடி 1/2 ஹவர் வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது வந்து உங்களோட டைஜஸ்டிக்கு வந்து சேஃபு. ஏன்னா அந்த கேப்ல நம்ம தண்ணி குடிச்சோம்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு ஆசிட் சுரக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிடுவீங்க. நியூட்ரலைஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஆசிட் வந்து கான்சன்ட்ரேட்டா மாறுறதுக்காக தேவையான ஆசிட்டை சுரக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல உடல் செயல்பட வேண்டியதா இருக்கும். ஸோ அதிகப்படியான ஆசிட் அதிகமா ஆக ஆக உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அதனால தண்ணியை வந்து ஒரு ப்ராப்பரா வந்து நீங்க குடிக்கணும். அதுவும் இல்லாம ஒரு 20 கிலோ வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப 100 கிலோ வெயிட்ல இருக்கிறவங்கள 5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். அந்த மாதிரி. அதர்வைஸ் இது ஜென்ரல் கால்குலேஷன் தான். பட் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் உங்களுக்கு கிரானிக் டிசீஸ் இருக்கு, ஏதாவது ஐபிஎஸ், ஐபிடி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இல்ல வேற ஏதாவது கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு, ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எவ்வளவு குடிக்கணும் அதுன்றது பார்த்து. நான் சொல்றது ஜென்ரல் ஆஸ் எ ஹியூமனா ஒரு நாளைக்கு 20 kg வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஃபைபர் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும், பழம் காய்கறி சாப்பிடணும், அமைதியான சாப்பாடு, மெதுவாக சாப்பிடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டா சாப்பிடணும். என்ன சொல்றது, நம்ம வந்து ஏற்கனவே கேஸ்ட்ரின்க்கு சொன்னா எந்த வீடியோல சொன்னோன்னு தெரியல. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடலன்னா கூடமே அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி உடல் வந்து உடனே உள்ளுக்குள்ள அதுக்கான ஆசிடு, அதுக்கான ரிசப்டார்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இப்ப நம்ம ஒரு நல்ல சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு முருங்கைக்காய் குழம்பு, அந்த சாம்பார்னா அது நம்ம வாசனை நுகரும் பொழுதே நம்மளுடைய உடல்ல இருக்கிற என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிசப்டார் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும்.
அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம நோஸ்ல இருந்து நம்ம நாக்கு சுவை பட்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கான பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கும். எப்படி நம்ம ஒரு டீ குடிக்கிறதுக்கு போனோம்னாக்கா அந்த டீ சாப்பிட்டா அப்படி டிகாஷன் அப்படி டேஸ்டா இருக்கணும் ஒரு மைண்டு போய் ஸோ அதுவாக செட் பண்ணிக்கும். சாப்பிடலைன்னா கூட இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புளிஞ்சு நாக்கில் விடுற மாதிரி ஒரு சின்னதா நல்லா ஒரு வீடியோ பார்த்தாலே இல்லை மாங்கால வந்து நல்லா உடைச்சி அதை மாங்காயை உடைச்சி அதை வந்து உப்பு மிளகாலாம் போட்டு நல்லா சொல்லும்போதே எச்சு ஊறுதில்ல. ஸோ இது இஸ் கைண்ட் ஆஃப் பாடி ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க அதை அனுபவிச்சு நம்ம என்ன சாப்பிட்றோம், அது என்ன சுவை இருக்கு, அது என்ன ஸ்மெல் இருக்கு, அது என்ன ஷேப்ல இருக்கு, அதெல்லாம் வந்து வாய்க்குள்ள போகும்போது அதை 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 உணர்ந்து ரசிச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஈட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாய் மூடி மென்று சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சலைவா அதுக்கு தேவையான என்சைமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். உள்ள போகும்போது நமக்கு வந்து குடலுக்கு வேலை பளு கம்மியாகும். நம்ம ஒரு லாரி டயரேனாலும் 10 வருஷம் ஆனாலும் ஓட்ட போட்டு கந்தலாயிடும் சும்மா நிக்க வச்சிருந்தாலுமே கூட. பட் ஒரு 40 இயர்ஸ் 80 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா டே டு டே லைஃப்ல நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணி ஆகணும்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால நீங்க அட்லீஸ்ட் நம்ம நடுத்தர வயதுல இதை நீங்க பாத்துக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் அட்லீஸ்ட் ஒத்தலா போய் கந்தலா போனதே அட்லீஸ்ட் நம்ம இனிமேலுக்காவது நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான். ஸோ அதனால சாப்பிடும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாம டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம சொல்றது ஈஸி, நானே அதை செய்ய முடியறதில்ல. பட் ஃபாலோ பண்ண உடலையும் காப்பாத்திக்கலாம். அடுத்ததா வந்து சாப்பாடுக்கு பின் ஒரு சின்ன நடை வாக்கிங் இருந்தா ஃபீல் பெட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நல்லா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது, வேகமா ஓடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா அப்படியே காத்தோட மேலாக்க நடக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு வாக் பண்ணா ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணாலும் வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இன்டெஸ்டைன். ஸோ அது மென்டலியும் வந்து உங்களுக்கு அதனாலதான் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு இப்ப நீங்க 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோராகவே நீங்க வந்து தூங்குறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோராகவே நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உங்களோட ஆக்டிவிட்டிஸுக்கு வந்து ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேப் கிடைக்கும் போது டைஜஸ்டிவ் இதெல்லாம் அந்த நீங்க முடிச்சுட்டு இருக்கும்போதே ஓரளவுக்கு முடிச்சு வச்சிரும் அது வேலையை. நீங்க சாப்பிட்டு உடனே போய் தூங்குனீங்கன்னா டோட்டல் பாடி ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அந்த இடத்துல வந்து வயிறு மட்டும் போட்டு சித்திரவதை பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால சாப்பாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன வாக் போறது நல்லது. அடுத்ததா ப்ரோபயோட்டிக் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வயிறுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பீக்கல் மெட்டீரியல் ஆகட்டும், பெருங்குடல்ல இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற அந்த மிக்சிங்லாம் நடந்து அது டிராவல் ஆகுது இல்லைங்களா, அது வந்து ஸ்டூல் ஸ்பீக்கல் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அதிகப்படியான பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் நம்ம குடலுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நம்மளால உயிர் வாழ முடியுது. ஸோ அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா நன்மை தரும் பாக்டீரியா குடலுக்குள்ள தேவையான அளவுக்கு இல்லைன்னாக்கா நமக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஆகும். அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து ஃபாரின்ல ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்ன விஷயம்னா அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து யாருக்கிட்ட இருந்து மாற்றி வச்சாங்களோ அவங்க பிஹேவியர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரெயினுக்கு நேரடியான தொடர்பு இருக்கிற ஒரு முக்கியமான இடமா வந்து குடல் இருக்கிறதுனால நன்மை தரும் பாக்டீரியாக்களை வந்து நிறைய வச்சுக்கணும். அதுக்கு நீங்க வச்சுக்கிட்டும் போது குடல் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா சந்தோஷமா ஹாப்பியா வாழும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா தயிர் மோர் இதுல வந்து பழைய சாதம் அவிச்ச உணவுகள் இந்த இட்லிலாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாக்டோபேசிலஸ் இந்த வகையாக்களான நன்மை தரும் பாக்டீரியாக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதனால நீங்க தயிர் மோர் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவுகள் காய்கறிகள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு வந்து 65% கம்பல்சரி காய்கறியும் 35% வந்து நீங்க வேற எதனா கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி ஃபைபரா சப்பாத்தியா இருந்தாலும் சரி சோறு கொஞ்சம் 35% எடுக்கிறீங்கன்னா 65% காய் எடுத்துக்கணும். ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காங்க வயிறு கோளாறுல அல்சரேட்டிவ்ல இருக்கு நிறைய பிரச்சனை வருது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முக்கால்வாசி காய் சாப்பிடணும். கால்வாசி தான் உணவு சோறு எடுத்துக்கலாம் ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய குடல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா நடந்துக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதுதான் இது படமா போட்டிருக்காங்க. தண்ணி ஹேபிட் வந்து கரெக்டா பார்த்து குடிச்சுக்கணும். சாப்பிட்றது வந்து நாம சமைக்கும் போதுல இருந்தே அதை வந்து அந்த ரசனையோட என்னென்ன பொருள் சமைக்கிறோமோ அந்த பொருளுக்கு உண்டான திங்கிங்கோட சாப்பிடணும். என்னமோ கொடுத்தாங்க ஏதோ கொடுத்தாங்க வலிச்சு வாயில போடலாம் அந்த மாதிரி இல்லாம
என்ன இது, என்ன டேஸ்ட், என்ன மெட்டீரியல், அதெல்லாம் பார்த்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வாக் பண்ணணும். சும்மா தம 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 தமன்னு ஓடாம சும்மா கும்மாடி ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு வாக் பண்ணணும். அதனாலதான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த வீடியோ எடுத்து செலக்டிவா போட்டிருக்கேன். ஸோ உங்களோட செக்யூரிட்டினை செரிமானமான நாயகனா மாத்துங்க. செக்யூரிட்டின்னு ஒழுங்கா வேலை செஞ்சா செரிமானம் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு சோர்வு, நொந்து போன நிலையெல்லாம் வராது. நாளைய உணவு பழக்கத்தை இன்றே மாற்றுங்கள். தான் இதுல சுருக்கமா என்னப்ப நீங்க அடுத்த படி எடுக்கணும்னா செக்யூரிட்டியின் முக்கியத்துவம் செரிமானத்தை சரி செய்யும் ஹார்மோன், அறிகுறிகளை கவனிக்கும், வறட்டுத்தன்மை, வாயு திணறல், செரிமான கோளாறு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கணும். ஸோ அது என்னன்னா, இந்த தண்ணியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 கிலோ இருக்கிற ஒரு பாடிக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா நீங்க எவ்வளவு கிலோ வெயிட்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி கால்குலேட் பண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஈட் பண்றது ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரோபயோட்டிக் தயிர்லாம் எடுத்துக்கிறது நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கும் போது ஆரோக்கியமா இந்த மாதிரி குடல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து போய் கிடக்குது பாருங்க, இந்த மாதிரி கலர்ல மாறி நீக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால உங்களுடைய உடலையும் குடலையும் பாதுகாத்துக்கணும் ஆசைப்படுறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோன்ல சந்திப்போம். நன்றி. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க அடிக்கடி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா மூளைக்கு அப்புறம் 2வது மூளையா நம்ம குடல் செயல்படுது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால தான் நான் இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்து பயன்பெறணும். இந்த குடலை நீங்க வந்து உஷாரா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உடல் உங்களை உஷாரா பார்த்துக்கும். ஸோ நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.